காவேரி வந்து பாலை பொங்க விட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன இப்படி பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க. எந்த உலகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, அவர் ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. சரிக்கா, டீ நான் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், நானே போட்டு எடுத்துன்னு வரேன், நீ வா அப்படி சொல்லிட்டு போட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த அடி குடி அப்படின்னோடனே எனக்கு மனசே சரியில்லக்கா, குடிக்க பிடிக்கல, குடிக்க போறியே போயில. சரிக்கா, எங்கே போயிட்டா வந்தாலே யமுனா அப்படின்னோடனே அவளா அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு போயிட்டாடி. என்னக்கா இருக்குது, என்னை பார்க்க தானே வந்தா, சரியாக பார்க்காமே போயிட்டா. இல்லடி அதான் சொன்னேன்ல, அவள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டா, அர்ஜென்ட்டாக அவளுக்கு ஃபோன் வந்துச்சுடி அதனால் போயிட்டா அப்படின்னோடனே நிவின் தான் கூப்பிட்டுருக்கார் போல் இருக்கு அப்படின்னோடனே எனக்கா இது அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிடி அதெல்லாம் பற்றி அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல உன் வேலையை பார்ப்போம், ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து வண்டி சத்தம் வருது. டீயை கூட குடிக்காமல் ஓடி போகிறாங்க நம்ம வந்து காவேரி. விஜய் வந்து வெளியில் அவ்வளோ அழகாக வந்து கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு வர்றாரு. அதை பார்க்கும்போது அப்படியே மனசு வலிக்குது காவேரிக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் வந்து காவேரியை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு அப்படியே போகிறதுலே இருக்காது. வெண்ணிலா திடீர்னு தடுக்கிறதுக்கு என்ன வெண்ணிலா பார்த்து வருது இல்லையா, இப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை பிடிக்கிறாரு, கையை பிடிக்கிறாரு, அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு வராரு. காவேரி வந்து அப்படியே வந்து பேசுறதுக்காக வராங்க. அவர் கவனிக்காமே அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற காவேரி இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. அடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. தாத்தா சீக்கிரமாகவே வெண்ணிலா குணமாயிடுவா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வர்றதுக்காக நிறைய இடம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படிலாம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் காவேரிலாம் கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து போய் பேசிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னதால் பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து இப்போ வெண்ணிலாக்கு டைம் ஆகிடுச்சு தாத்தா, இப்போ மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அதனால காவேரியால் பேச முடியல. என்னடி இது உன் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இது சரியே இல்லை, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைக்கா வேணாம் அப்படின்றாங்க. நீ வரப்போறியே பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம காவேரியை. காவேரி அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து வெண்ணிலாக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள கவனிச்சுட்டு இருக்காரு. சாப்பிட்டியா பாருனா, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்றாரு. சரி காவேரி எங்கே தாத்தா அப்படின்னா, காவேரி அவங்க அக்கா கூட வீட்டுக்கு போயிருக்கா, இப்போ தான் அவங்க கண்ணு முன்னாடி போனா, நீ பார்க்கலையா அப்படின்னோடனே சாரி தாத்தா, காவேரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, என்னை அட்டன் பண்ணேன், அதுக்குள்ளேயுமே வந்து ஒருத்தன் வந்து வண்டிக்கு முன்னாடி வந்துட்டானா, அதனால் விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு நான் தூக்கினேன் தாத்தா அப்படின்னோடனே இந்த விஷயம்லாம் காவேரி கிட்ட சொன்னியாப்பா, சொல்லணும் தாத்தா, எங்கே தாத்தா முடியவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நான் மறந்துட பாருங்கள், வெளியிலாக்கு சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. என்ன பண்ணுறதே தெரியல, காவேரிக்கும் விஜய்க்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தோணுது, என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு தாத்தா புலம்புறாரு. இங்கே வந்து காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து சமாதானப்படுறது, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே அவர் எங்கே கண்டுக்கினாரு, இப்போ கூட வெண்ணிலாவை கூட்டின்னு வீட்டுக்கு வராரு, எதுவுமே பேசலை, அவள் பாவம் எவ்வளோ தவிச்சு போயிட்டா தெரியுமா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பேசாமல் காவேரி இங்கே இருக்க சொல்லிடலாமா, அங்கே போ அனுப்ப வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க முடியும், இந்த டைமில் தான் காவேரி அங்கே இருக்கணும், அதுதான் நல்லது, சும்மா நீ தேவையில்லாமல் பேசி விடாத, காவேரி நீ கிளம்புமா வீட்டுக்கு அப்படின்னு. அது வந்துமா அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிடுறமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு. காவேரி மனசு இல்லாமல் அங்கே வந்து கிளம்புறாங்க. அடுத்து கங்கா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே இருக்காங்க. நான் கூட போட்டுமா, வேணாண்டி அவளே போட்டோம், அப்புறமா நாளைக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அங்கே போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே வந்து சிலையாக நிற்கிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து வெண்ணிலா கிட்ட கொடுக்குறாரு. தினமும் உனக்கு பூ கொடுப்பேன், மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே கொடுக்குறாரு. அதையும் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க வெண்ணிலா கையில் வாங்கு அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா, இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ண விஷயங்கள், அவர் வந்து லவ் பண்ணதுக்கு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வெண்ணிலாக்கு சொல்லிட்டு இருக்காரு. வெண்ணிலாவும் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற காவேரிக்கு தாங்க முடியாமல் ரூம்க்கு ஓடி போயிட்டு அழறாங்க. காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் இப்படி எந்த வேலைக்காகாது, நான் அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழட்டும், நான் எதுக்கு இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து யோசிச்சுட்டு அப்படியே படுத்துடுறாங்க. விஜய் வந்து லேட்டாக வந்ததால் டயர்டாக இருக்காரு. கண்ணை திறக்கிறாரு. ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் தேடுறாரு. காவேரியை காணும். தாத்தா கிட்டையும் கேட்குறாரு. அடுத்து வந்து ரூமில் வந்து பார்க்குறாரு. எங்கே போயிட்டா காவேரி, ஒன்றும் புரியலையே, காலை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பார்த்தா லெட்டர் இருக்குது, காவேரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு கதறி அழறாரு. ஏன் காவேரி இந்த முடிவுக்கு வந்த, ஏன் மேலே தான் தப்பு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும், புரிய வச்சிருக்கணும், எதுவுமே பண்ணாமல் உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன், அதனால தான் இந்த தண்டனை எனக்கு கொடுத்துருக்கியா காவேரி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது காவேரி, இதை புரிஞ்சுக்காம ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். இதோட முடியுது.